அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்விலே இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்கு பூராவும் சரி, நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே 6 மணிக்கு பிறகு தரவில்லை. இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்விலே இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்கு பூராவும் சரி, நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே 6 மணிக்கு பிறகு தரவில்லை. இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்விலே இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்கு பூராவும் சரி, நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே 6 மணிக்கு பிறகு தரவில்லை. இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்விலே இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்கு பூராவும் சரி, நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே 6 மணிக்கு பிறகு தரவில்லை. இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்விலே இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்கு பூராவும் சரி, நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே 6 மணிக்கு பிறகு தரவில்லை. இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்விலே இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்கு பூராவும் சரி, நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே 6 மணிக்கு பிறகு தரவில்லை. இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்விலே இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக